ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சந்திரோஸ் டெக் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி கிட்டேருந்து வந்திருக்கிற ஏர்பட்ஸ் 7. நம்மளோட சேனலில் ஆல்ரெடி 6 பார்த்தோம். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல். இதில் ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுத்துருக்கிற ஹை ரெசல்யூஷனான LDHD மார்க் கொடுத்துருக்காங்க. 7க்கும் 6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் இதில் IP55 சேம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. இதில் ஒரு அட்வான்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, C360 ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். அண்ட் லெட்ஸ் அன்பாக்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ரேப்பருக்குள்ளே ரியல்மியோட லாவெண்டர் கலர் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அது வயலட் சொல்கிறாங்களோ லாவெண்டர் சொல்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் பட் இட்ஸ் லுக்ஸ் நைஸ் ஆக்சுவலாக. அண்ட் மேலேயே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் கொண்ட ஹெட்ஃபோன்ஸுக்கு. அண்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அண்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அதே சேம் கலரில் பட்ஸ் கொடுத்துருக்காங்க. And then books. Okay. And இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக், ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது ஆக்சுவலாக அந்த கிளாஸில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஹை ரெசல்யூஷன் ஆடியோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் Type-C மேலே இருக்குது. அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க கண்டிவிட்டிக்கு. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோ தெரியுதா, வருது. ஸோ எடுத்திங்கன்னா ரியல்மி பட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதுலேயும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. அண்ட் தென் சார்ஜிங் போர்ட்ஸ் மேலே இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது இந்த பக்கம். அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கான இண்டிகேட்டர்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப லென்த்தி கிடையாது ரியல்மி 7க்கு கம்பேர் பண்ணும்போது. ஓகே. அண்ட் இதில் வந்து ரைட் லெஃப்ட் இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாக் அந்த லுக் அண்ட் ஃபீல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு ஆக்சுவலாக லுக்காக. அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த LHD வெர்ஷன் வந்து 5.0 ஆடியோ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹை ரெசல்யூஷன் இது வந்து ப்ரொஃபஷனலி சர்டிஃபைட் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதில் வந்து 15 இல்லையா, அந்த 52 டெசிமல் ஸ்மார்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அண்ட் தென் IP55 கொடுத்துருக்காங்க, சேம் பார்த்தது. அண்ட் தென் 12.4mm டீப் பேஸ் டிரைவர்ஸ் இருக்குது. அண்ட் இது 6க்கும் 7க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ், அதில் 5.3 வெர்ஷன் ப்ளூடூத் இருக்குது, இதில் 5.4 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரியல்மி 6 ப்ரோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா 360 ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் இருக்குது. பட் இதில் 7லேயே கொடுத்துருக்காங்க 360 ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட். அண்ட் 45mm சூப்பர் லேட்டன்சி இருக்குது, லோ லேட்டன்சி. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து 40 ஹவர்ஸ் இல்லையா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 52 ஹவர்ஸ் பே பேக் இதில் இருக்குது சும்மா ஓவராலாக. ஸோ 52 ஹவர்ஸ்ன்னும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 days மேபி இருக்கலாம். 2 hours 48 hours இல்லையா, 2.5 days. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் 2.5 daysன்னு சொல்லும்போது நம்ம எப்படி பார்க்கலாம்னா 2.5 daysனா 48 hours. 48 hours நம்ம கண்டினியூஸ் யூஸ் பண்ண போனால் அப்சல்யூட்லி நாட். ஓகே, நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒர்க்கிங் பர்சன், நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, உங்களோட மேக்ஸிமம் டைமிங் மேபி ட்ரெயின் அண்ட் தென் கேப் அண்ட் தென் ஆட்டோ, அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, இல்லை காரில் போகிறீங்க, இல்லை ஒரு மேபி அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 hours எடுத்துக்கலாம் உங்களோட ஆஃபீஸ் ட்ராவல் டைம். ஓகேவா? ஸோ ஒரு 2 hours நீங்கள் யூஸ் பண்ணும்போது மார்னிங் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours. ஓகே, ஈவன் காரில் போகும்போது யாரும் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க, மேபி ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் போகும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக காரில் போகும்போது யாரும் ட்ரைவ் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு ட்ரெயின் ஆர் பஸ் யூஸ் பண்ணுறவங்க, மெட்ரோஸில் போகிறவங்க, இல்லை பஸ்ஸில் யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு ட்ராவல் மெயினாக ஒரு அவுட் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இல்லை டெய்லி யூஸ்க்கு நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டு ஹோம் டு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க, அவ்வளோ ட்ராவல் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் ஹைதராபாத் போகிறீங்க, லெட்ஸ் டேக் ஒரு 12 hours ட்ரெயின் இருக்குது. நீங்கள் 12 hours ட்ரெயின் 12 hours இதை மாட்டிட்டு ஒரு வீடியோவை பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக. மேபி ஒரு 3 or 4 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு
6 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸில் வந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா கூட 6 இன்ட்டு 6 5 30 இல்லையா? ஓகே 6 இன்ட்டு 6 ஹவர்ஸ் ஒரு நாளைக்குனா கூட இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 6 இன்ட்டு 5 டேஸ் 5 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இதை வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன் என்னோடய ட்ராவல் டைமுக்கு, டெய்லி ஆஃபீஸ் டு ஹோம் ஆஃபீஸ்க்கு. ஸோ அதே மாதிரி ஈவினிங் வரும்போது 1 ஹவர்னும் போது மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது 48 ஹவர்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற 52 ஹவர்ஸ் கொடுத்துருக்கும் போது ஆல்மோஸ்ட் மோர் தேன் வீக் வந்து எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 52 ஹவர்ஸ்ன்னும் போது ஓவரால் பார்க்கும்போது நம்ம 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ்னு பார்க்கக்கூடாது. அதில் கொடுத்துருக்கிற பேட்ரி நம்மளோட யூசேஜ் எப்போ நாள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 52 ஹவர்ஸ்ன்றது மோர் தேன் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டால் போதும். ஓகேவா? ஸோ மொபைல்லாம் நீங்கள் வந்து டெய்லி ட்வைஸ் அ டேன்னு போடுறீங்க, பட் இது 1 வீக் ஒன்ஸ் சார்ஜ் போட்டால் போது என்னை பொறுத்தவரைக்கும் இது பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இது. அண்ட் இதில் அந்த 360 ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் ஒன்றுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அதை கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ரியல்மி லிங்க் ஆப்குள்ளே போயிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண சேம். ஓகே, ஸோ இயர்பட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூடூத்தில் தெரியுதா ரியல்மி இயர்பட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் நான் ஜஸ்ட் சந்துரு டெக் பைட்ஸ்ன்னு ரீநேம் பண்ணியிருக்கேன் டிஃபரன்சியேஷனுக்காக. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது இருக்க ஆப் கொடுத்துருக்கோம், பட் கனெக்ட் ஆகிருக்கு. எஸ், நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வால்யூம் எந்த அளவுக்கு கேட்கும் தெரியல. நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட். ஸோ ஆப் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, ஆனால் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நாட் யூஸ்ட் அப்படின்னு வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் அ சேஞ்ச் யூடியூப்பில் போயிட்டு ப்ளேயும் கொடுக்குறேன். நானும் நாய்ஸ் நோ காப்பிரைட் சாங் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஈவன் நோ காப்பிரைட் கொடுத்தா கூட பாருங்க ப்ளே ஆகலை, சாரி. ஓகே, கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கொடுத்தா கூட நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்தா கூட இதில் வந்து அந்த ஆப்போட வெளியே பார்த்தீங்கன்னா நாட் யூஸ் ஆகும். ஸோ உங்கள் ரியல்மி ப்ளீஸ் நோட் உங்களோட ஆப்பை வந்து தயவுசெய்து அப்டேட் பண்ணுங்கள். நான் என்னோட சைட்லேருந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஒரு சம்டைம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இதுக்கான ஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணும்போது திருப்பி கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரு வாட்டியும் கிட்டத்தட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக அன்இன்ஸ்டால் ரீஇன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களோட ஆப் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட், இதில் வந்து பாருங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன், அந்த வாய்ஸ் வருது. டிரான்ஸ்பரன்சி மோட் போடும்போது அந்த ஃபுல் கவர் ஆக மாட்டேங்குது. அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% கவர் ஆகுது. 25% வந்து கேப் இருக்குது ஏர் போகிற மாதிரி. நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்கும்போது டிரான்ஸ்பரண்ட் மோடுன்னும் போது அந்த எப்படி சொல்கிறது ஏரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேது. நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு 0 நாய்ஸ், நம்ம வந்து வெளியே இருக்கிற நாய்ஸ் வந்து சுத்தமாக உள்ளே வராதபடிக்கு அதில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுது. அண்ட் இதில் வந்து விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனும் இருக்குது. ஸோ வெளியே இருக்க ஏர் வந்து விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்குது இந்த ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் இதை கொடுத்துருக்காங்க டைனமிக் ஆடியோ, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் வேணும். அண்ட் தென் முக்கியமான ஈக்குவலைசர் லெவல், கிளியர் பேஸ். ஒரிஜினல் சவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ப்ளே ஆகுதோ அந்த வால்யூம் வரும். அண்ட் இதில் வந்து கிளியர் பேஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். அண்ட் தென் டீப் பேஸ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக வெளியே ஹோம் தேட்டருக்குள்ள எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் தென் வால்யூம் என்ஹான்சருக்கு வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் LHDSL 5.0 அந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டியூவல் கனெக்ஷன், மல்டிபிள் ஃபோன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தென் கேம் விளாட்றவங்களுக்கு கேம் மோட் தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து ஏர் பெட் ஃபிட் டெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ் டெஸ்ட் குட் ரைட் நாட் ஐடியல். ஸோ நம்ம வந்து சரியாக கனெக்ட் ஆகலைன்றதை திருப்பி பண்ண சொல்லுது. நம்ம சரியாக கனெக்ட் பண்ணலைன்னா அது அதாவது நம்ம கார்டில் சரியாக மாட்டியிருக்கோமா இயர்பட் இன்சர்டட், அதை வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணிக்குது.
ஓகே பாருங்கள், ரெண்டு ஆப்ஷனுமே குட் காமிக்குது. ஸோ நான் கரெக்டாக மாட்டியிருக்கேன்றதுக்கு ஃபிட் செக் கரெக்டாக மாற்றிருக்கோன்றதுக்கான, அதாவது நம்ம கரெக்டாக யார் காதில் ஃபிட் ஆகிருக்கான்றதுக்கும் ஒரு அப்ளிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அ குட் ஒன். அண்ட் மைண்ட் ஃப்ளோ ஆப்ஷன், அது பேக்ரவுண்ட் தீம். அண்ட் தென் பட்டன் செட்டிங் வந்து டபுள் டேப் பண்ணும்போது ஒரு சாங் ப்ளே பண்ணும்போது பாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணா மாற்றிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் வேணால் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஹோல்ட் பண்ணிங்கன்னா பாட்டை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ராக் வேணும்போது பண்ணிக்கலாம். பிச் மவுட்ஸ் பே பார்க் மெயினாக நம்மளுக்கு தேவை சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா வேல்யூம் அப்ஸ் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கு இதில் டபுள் டேப் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமாக ஒரு ஹைட் பண்ணி வச்சுருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனேபிள் இருக்குது, உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியல் ஆடியோ, ஓகேவா, லிசன், டேர்ன் ஆஃப், டேர்ன் ஆன். ஸோ டேர்ன் ஆன் கொடுத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், டேர்ன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும். ஸோ நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்கள் சாங் கேட்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மட்டும்தான் அந்த சாங் வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஷியல் ஆடியோ போட்டிங்க டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சுற்றி ஒரு சரவுண்ட் சவுண்ட் இருக்கிற மாதிரி அந்த இதில் கொடுத்துருக்க மாதிரி சுற்றி கேட்குது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அது ஆக்சுவலாக 1 செகண்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் நான் மைக்கை வச்சு பார்க்குறேன், ஆனால் அது இனிமேல் காப்பிரைட்டில் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நான் அது காப்பிரைட் சவுண்டில் அந்த சினிமா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கூலி பாட்டில் டிஸ்கோ சாங் போட்டிருக்கேன். மேபி நல்லாயிருக்கு ஆக்சுவலாக கேட்கும்போது. நான் ஃபீல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சரவுண்ட் சவுண்ட் ஒரு ஹோம் தேட்டரில் உட்காந்து தேட்டரில் எப்படி கேட்குறீங்களோ அந்த ஸ்பெஷல் சவுண்ட் ஆன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது இதில், ஓகேவா. ஸோ அந்த சவுண்டுக்கு நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வேணுமா இல்லை ஸ்பெஷல் சவுண்ட் சரவுண்ட் சவுண்ட் மாதிரி வேணுமா அப்படின்னும் போது அது நீங்கள் லிசன் பண்ணி கேட்கும்போது ரியலி சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் மோர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ப்ளே அண்ட் பாஸ் ஆப்ஷன் இருக்குது, அண்ட் ஆட்டோ ஆன்சர் இருக்குது, அண்ட் ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷனும் இருக்குது. ஃபைண்ட் மை ஃபோன் ஆன் எனேபிளும் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் 55 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது, ரேட்டிங்ஸ் இருக்குது. அண்டு நீங்கள் இதோட சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் டியூரபிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கிளைம் பண்ணுறது 2000 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு சார்ஜிங் போர்ட் அன்பிளக் எடுத்து பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ளக் எடுத்து சம்டைம்ஸ் நீங்கள் வந்து சொல்லும்போது சார்ஜ் ஆகலை அப்படின்னும் போது அதை வந்து 5000 டைம்ஸ் இருக்கும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ், ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த கனெக்டிவிட்டி இங்கே மேக்னெட் இருக்குது, இந்த மேக்னெட்டில் தான் அந்த பவர் கனெக்டிவிட்டி ஆன் அண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ அது வந்து 10,000 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட். அண்ட் 20 டிகிரி மைனஸ்லேயும் அண்ட் 60 டிகிரி ஹாட் டெம்பரேச்சர்லேயும் 96 ஹவர் டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டியூவல் கனெக்ஷன் 2.0 இருக்குது. நீங்கள் டக்குன்னு இந்த மொபைலில் அந்த மொபைலில் இந்த இதுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 2 டிவைஸில் நீங்கள் அடுத்த டைமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டேப்லேருந்து மொபைல்லேருந்து டேப்ன்ற மாதிரி டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஷிஃப்ட் பேரிங் ஆப்ஷன்ஸ். அண்ட் உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து ப்ளூடூத் இருக்குன்னா அதிலே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் 5.40 ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் இது மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் அலாய் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 கலர் வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது, க்ரீன், பர்பிள் அண்ட் பிளாக் அண்ட் ஐவரி. அண்ட் இதில் வந்து ஸ்மார்ட் டச் கண்ட்ரோல் மேலே இருக்கிற மாதிரி டச் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிளியராக ஒர்க் ஆகும். பேட்டரி லைஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 52 ஹவர்ஸ். ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது ஆன் பண்ணிங்கன்னா ஒன்லி 13 ஹவர்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கிளைம் பண்ண முடியும். அண்ட் இதில் இருக்கிற பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 480 mAh கொண்ட பேட்ரி. அண்டு பட்ஸில் இருக்கிறது ஜஸ்ட் 62 mAh உள்ள பேட்ரி மேக்ஸிமம். அண்ட் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 120 minutes ஃபுல் சார்ஜ், கேசிங் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டும் சேர்த்து. இயர்பட்ஸ் ஆலோனா 60 minutes. நீங்கள் வந்து இதில் 100 நீங்கள் போனோடனே கனெக்டிவிட்டி 60, 100 எவ்வளோ இருக்குங்க காமிக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதில் போட்டிங்கன்னா இந்த பக்கம் எஸ் ஓகே, இது நீங்கள் போட்டு சார்ஜ் ஆகும்போது இது கேஸ்லேருந்து இது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது 60 minutesல உங்களுக்கு இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிடும் கேஸ்லேருந்து. இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகணும்னா 120 minutes இட் வில் டேக்.
அண்ட் பாக்ஸில் வாரண்டி கார்டு அண்ட் வாரண்டி அண்ட் கார்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது பாக்ஸில். பேர் ஆஃப் யூனிட் சார்ஜிங் கேஸ் அண்டு ஒரு பேர் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து இயர்பட் டிப்ஸ் ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்ற சைஸில் நம்மளுக்கு எப்படி நம்ம காது இருக்கோ அந்த காதில் நம்மளோட ஏருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சைஸ் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிப் தான் வந்து மீடியம் டிப் தான் வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்மால் மீடியம் லார்ஜ் இருக்கும், நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாக லார்ஜ் அண்ட் ஸ்மால் இருக்கும். நம்மள்த வந்து டிஃபால்ட்டாக வந்து இதில் செல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் லாஸ்ட் ஒன் இதில் வந்து சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டி சம்டைம்ஸ் இதில் வந்து இந்த மாடல் வாங்கின ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, இதில் வந்து ரீசெட் பண்ணுற பட்டன் ஏரில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் ரீசெட் பட்டனே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரீசெட் பட்டனே இல்லை. ஸோ சர்வீஸ் சென்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ரீசெட் பட்டன் இல்லைன்னு உடனே அவங்க சொல்லி அமைச்சிருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே இந்த இடத்துல இருக்குது, தெரியுதா? அது பட்டன் இருக்கிறது தெரியல ஆக்சுவலாக. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரீசெட் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட். உங்களுக்கு வந்து சப்போஸ் மேபி அவங்க அந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பக் எதனா ஒன்று இருக்குது, ஹார்ட்வேர் பக்கில் மேபி அந்த கனெக்டிவிட்டியில் பக் எதனா இருக்குது, கனெக்ட் ஆகலைன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இஷ்யூ வந்ததுன்னா சப்போஸ் இன்கேஸ் டெபிள் ஷூட் பண்ண முடியலன்னா என்னோட கமெண்ட்டில் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்னோட பர்சனல் சாய்ஸ் இதுக்கு 5 out of 4.5 ஸ்டார் ரேட்டிங் நான் கொடுக்குறேன் இந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக. பட் அவங்க எடுத்துகிட்டு வர நெக்ஸ்ட் மாடலில் வாரண்ட்டி டிஃபால்ட்டாக கொடுக்குற 1 year வாரண்ட்டி 2 years வாரண்ட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்ணலாம். மேபி அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ரியல்மி ப்ளீஸ் டேக் அ நோட். உங்களோட பாயிண்ட் நம்பர் 1 சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பேட்டரியை வந்து அடுத்த மாடல் மேபி 8 லான்ச் பண்ணுறீங்கன்னா பெட்டர் ஒரு பேட்டரியை வச்சு லான்ச் பண்ணுங்கள். காஸ்ட் வந்து நீங்கள் அதே இதில் மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஈவன் நெக்ஸ்ட் மாடல் வந்தாலும் அடிஷனல் வைத்தாலும் அந்த நீங்கள் கொடுக்குற அந்த காசுக்கேற்ற பொருள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது வாங்கியிருக்கீங்கன்னா. மேபி எதனா ப்ராப்ளம்ஸாக இருக்குது கனெக்டிவிட்டிஸ்னா சஜஸ்ட் சொல்லுங்கள். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது, அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதே மாதிரி மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் திரும்ப சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சந்துரு அவுட். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 4,999. ஓகேவா? ஸோ 5,000 எம்ஆர்பி வருது. அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக 3,500 to 3,800 ரேஞ்சில் இருந்தது. ஈவன் மற்ற பிராண்டில் 1,000 rupees 1,500 rupees மாடலில் நிறைய ஹெட்ஃபோன்ஸ் அவைலபிலிட்டி இருந்தாலும் அஃபோர்டபுளாக இருந்தாலும் இதில் கொடுத்துருக்கிற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், பேட்ரி அண்ட் டிசைன், லுக் அண்ட் ஃபீலுக்கு இந்த ப்ரைஸ் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஒர்த்து தான் சொல்லுவேன். நீங்கள் 1,000 rupees 1,500 rupees கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணலாம், பட் அஃபோர்டபுளில் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா கொஞ்சம் அடிஷ்னல் மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும். ஒரு நல்ல ஒரு பிராண்ட் கிட்டேருந்து கிடைக்கிற மாதிரி, ஒரு சாம்சங் ஒரு ஆப்பிள் கிட்டேருந்து கிடைக்கிற ஃபீல்க்கு மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த சவுண்ட் குவாலிட்டி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் சாய்ஸ், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பர்ச்சேஸ் பண்ணிங்க. என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் ஐட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சந்துரு அவுட்.